பெரும்பாலானவங்க தங்களுக்கு என்ன வேண்டாங்கிறத பத்தி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேண்டாத விஷயம் திரும்ப திரும்ப ஏன் வருதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி கவனிக்கிறது இல்ல. உங்க எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி அது இயங்குது. உதாரணத்துக்கு நீங்க உங்க கடன் தொல்லைகளை நினைச்சு நொந்து போய் உட்கார்ந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிக்கைகளை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. எனக்கு இருக்கிற கடன் சுமையை பத்தி நான் கேவலமா நினைக்கிறேன்னு சொல்றதுனால அதை உங்களுக்கு நீங்களே உறுதி செஞ்சுக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு அனுபவியும் அதை உணர்றீங்க. அப்படி இருக்கும்போது கடன் தொல்லை நிச்சயமா வரும். ஈர்ப்பு விதிங்கிறது ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள விதி. உங்களுக்கு வேணுங்கிறத நினைச்சு நீங்க சிந்திக்கும் போது கடுமையான தீவிரத்தோட அது மேல முழு கவனத்தையும் குவிக்கிறீங்க. அதனால ஈர்ப்பு விதி மிக துல்லியமா ஒவ்வொரு முறையும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. உங்களுக்கு எது வேண்டாமோ நீங்க அதை பத்தி நினைக்கும் போது, உதாரணத்துக்கு நீங்க தாமதமா போக கூடாதுங்கிறதையே சிந்திக்கும் போது அந்த நிகழ்வுக்கு நீங்களே காரணமாயிடுறீங்க. உங்களுக்கு வேண்டாங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு விதிக்கு கவலையே இல்ல. அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். மறுபடியும் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பத்தி எல்லாம் ஈர்ப்பு சக்தி பாரபட்சம் காட்டாது. நீங்க நினைக்கிறத அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க அதை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்காம போனாலும் சரி, ஈர்ப்பு விதி இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க நினைக்கிற அளவு அது இயங்கிக்கிட்டே இருக்கு. உங்க எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும்